நம்ம இன்றைக்கி ஒரு ஃபுல் கார்டனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம செடிகளுக்கு பூச்சி வந்தாலோ இல்லை ஏதாவது உடச்சி விடணும் அப்படின்னா கையிலே உடச்சி விட்ருவோமா, அதோட அடையாளங்கள் தான் அதெல்லாமே. இப்போ நான் கட்டர் வாங்கியிருக்கேன். கட்டர் வாங்கினதும் முதல் வழியாக பிரம்ம கமலத்தை தான் உடச்சி விட்டோம். ஏன்னா நிறைய இலைகள் கருகிடுச்சு. இதில் நான் பதியம் வைக்கலான்னு சொல்லிட்டு நிறைய எடுத்தேன். என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி நிறைய பதியம் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போது கட் பண்ணி விட ஆரம்பிச்சாச்சு. புதித்தளிர்கள் பார்த்திங்கன்னா நிறைய வளருது. கூடவே பழசும் காஞ்சி போயிருக்கு. அதனால தான் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா பூவும் வச்சுருக்கு. சரி இன்றைக்கி நம்ம வேலையை எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு கட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ராகன் ஃப்ரூட் நம்மளோடதில் ஒரு பூ வச்சுருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். பிரம்மகமலம் முடிச்சுட்டு நேராக வந்தது கல்கத்தா ரோஸ் தான். நம்ம வீட்டில் கட்டர் இப்போ தான் வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 வருஷமாக ரோஸ் செடிகள் எல்லாமே இருக்குது. அப்பப்போ உடச்சி விடுறதோட சரி, பட் கட் பண்ணி எல்லாம் விட்டதில்லை. எனக்கு செடியை கட் பண்ணுறதுக்கு சரி போதும், இது போதும், ரொம்ப கம்மியாயிடும் அப்படின்ற பாவம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ என் ஹஸ்பண்ட் கையில் வாங்கி இப்போ நான் கட் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே கட் பண்ணி விட்டாங்க. அவங்க புது தளிர்கள் ஃப்ரெஷ்ஷாக வர்றதை தவிர மீதி எல்லாம் மஞ்சள் அடித்தது, கருகி போனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட நம்மளும் அப்படி தான் கட் பண்ணணும். ஸோ நீங்கள் கட் பண்ணி விடுறதா இருந்தாலும் ஐயோ பாவன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த மஞ்சள் அடித்ததெல்லாம் அடுத்த ஸ்டேஜில் கருகிரும். ஸோ பார்த்து பத்திரமா கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நிறைய மொட்டுக்களும் வச்சிட்ருக்கு. ஸோ பிரம்மகமலம் கூடி சீக்கிரம் நிறைய மொட்டுக்களோட பூக்கும். அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் செடியில் இப்போ பூச்சி தாக்குதலும் வந்துருந்துச்சு. ஸோ இது நான் மழை வர்றதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அப்போ நிறைய அந்த ஒரு ஒட்டுன மாதிரி ஒரு பூச்சி, ஒரு ஒட்டுணி மாதிரி அது அந்த கம்பையே கருப்பாக்கும். அதுக்கப்புறம் செடி காஞ்சி போயிடும் அந்த கிளை எல்லாமே. இது எல்லாமே நான் செடிக்கு தண்ணி ஊற்றுறப்ப பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் ஒரேடியாக கட்டர் வாங்கியாச்சு. அதே போல் களை செடிகள், நம்ம இதெல்லாம் களை செடினே நினச்சிருக்க மாட்டோம். சங்குப்பூ, நித்திய கல்யாணி, துளசி, நிறைய செடிகள் இது மாதிரி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் பத்திரமா வளர்ப்போம். ஆனால் இது ஒரு லெவலுக்கு மேலே பெருக்க ஆரம்பிச்சிச்சுன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒரு தொட்டியில் 10 செடிக்கு மேலே இந்த நித்திய கல்யாணியும் சங்குப்பூவும் இருக்குது. தண்ணி ஊற்றி போகிறப்பெல்லாம் பிடுங்கி போடுறத வேலை. அதுக்கு காரணம் அந்த ரோஸ் செடிக்குள்ளே இருக்கிற அதோட பெரிய தாய் செடி தான். பட் அதை பிடுங்கவும் முடியல. ரோஸோட முள் எல்லாமே ரொம்ப கையில் குத்தி கிழிச்சிட்டு இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு பூச்சி வந்த செடி, களை செடி, கருகின செடின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம் அப்படின்ற முடிவோடு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பண்ணலாமா அப்படின்றது தெரியல. ஏன்னா நாங்கள் கட் பண்ணி விட்றப்போ செம்ம வெயில் இருந்தாலும் பூச்சி வந்ததுக்கப்புறம் அந்த செடியை இப்போவே கட் பண்ணி விடாட்டி முழு செடியும் பூச்சி சாப்பிட்ரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் அவ்வளோதான் கட் பண்ணி விட்டுருந்தோம். ஹஸ்பண்ட் கட் பண்ணி விட நான் ஒரு சைடில் பூ பறிக்க வந்துட்டேன். நம்ம வீட்டு இருவாச்சி மல்லி செடி நிறைய மொட்டு வச்சுருக்கு. இது பதியம் வச்சு அந்த ஒரு தொட்டியிலே கிட்டத்தட்ட 5-6 செடி இருக்குது. எல்லாத்தையுமே மாற்றி வைக்கணும். அது இதுக்கப்புறம் இந்த சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேலைகள் எல்லாமே ஆரம்பிக்கும். நான் அப்போ உங்களுக்கு இன்னொரு புது வீடியோ இது பண்ணுறேன். அதை தவிர பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து ஒரு புது மருந்து ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். நல்ல ரேட்டிங்கோடு இருந்துச்சு. ஸோ அதை எந்த செடிக்கு பயன்படுத்தி பார்க்குறதுன்னு தெரியாமல் வச்சுருக்கேன். கூடி சீக்கிரம் அதை பற்றின ஒரு அப்டேட்டும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். சுமார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தரையில் உள்ள மல்லிகைப்பூ செடி இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் அவ்வளோ ஃபீல் பண்ணி தான் மாடியில் கொண்டு பதியம் வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாடியிலேயே நிறைய பூக்குது. மாடியிலேயே இன்னும் நிறைய தொட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு நான் பேசுகிற அளவுக்கு அவ்வளோ பூ பூக்குது. அதை பேர் தான் மஞ்சள் கனகாமரம். இதுவும் நிறைய பூத்துட்ருக்கு. நான் இந்த களை செடி அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த லிஸ்ட்டில் இந்த முடக்கத்தான் கீரையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது இல்லைன்றலாம் சொல்லலை. அதை ஆனால் ரெகுலராக எடுத்துக்கலாமா அப்படின்றது தெரில. டெய்லி சமையலில் முடக்கத்தான் கீரை எடுத்துக்கலாமான்றது தெரில. வீட்டில் நிறைய நிற்குது. வேரோடு பிடுங்கி போட்டாச்சு. ஆனாலும் ஒரு லெவலுக்கு மேலே பிடுங்கி போட மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நான் இருந்தாலும் க்ளீன் பண்ணணும் இல்லைங்களா. நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்கோம் அப்படின்றப்ப எந்த ஒரு செடியுமே ஒரு லெவலுக்கு மேலே வளர விடக்கூடாது, ஒரு லெவலுக்கு மேலே கொடி போட விடக்கூடாது. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ரோஸில் உள்ள பூச்சி. பாருங்களேன், இப்போதைக்கு பசேல்னு தான் இருக்குது. பட் கொஞ்ச நாள்லேயே அது அந்த தண்டையவே கருக்கி விட்டுரும். இந்த அளவுக்கு எல்லாமே கட் பண்ணி ஓரளவுக்கு நீட் பண்ணியாச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடுத்து இதுகளுக்கு நம்ம உரம் கொடுக்கணும், மண்புழு உரம் கொடுக்கணும். அதை தவிர டிஏபி கொடுக்கணும். நான் லாஸ்ட்டாக டிஏபி உரம் கொடுத்து ஒரு 4-5 மாதங்கள் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே எனக்கு உரம் கொடுக்கறதுக்கு மனசு வரல. டிஏபி கெமிக்கல், நீங்கள் எவ்வளோ ஆர்கானிக்காக வாங்கினீங்கனாலும் அது கெமிக்கல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பூச்செடிகள் கூட கொடுக்கறதுக்கு மனசு வரல. இப்போ என்னென்னா ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பேச்சுக்கள் போயிட்டுருக்கு இல்லைங்களா. நம்ம இயற்கை உரம் அப்படின்றத இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரேட்டு இல்லை, இங்கே நாங்கள் பண்ணுறது மட்டும் தான் இயற்கை உரம், நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்களா அது செயற்கை உரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதுலேயே நான் பாதி குழம்பி நான் அப்புறமாவே உரம் வாங்கிக்கிறேன்டா, நான் வீட்டில் இருக்கிறதே எடுத்து போட்டுக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கேன். ஸோ மல்லிகைப்பூ எல்லாத்தையுமே உருவி விட்டாச்சு. மீதி எல்லாத்தையுமே கட் பண்ணியும் விட்டாச்சு.
இப்போது இந்த செடிகள் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. நான் வந்து கண்டிப்பாக ஒரு 15 நாள் கழித்து இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்போது வந்து கண்டிப்பாக எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு, கட் பண்ணி விட்றதுனால எந்த அளவுக்கு யூஸ் அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ நாங்கள் கட் பண்ணி விட்டதில் ஒரு 4, 5 பிரம்மகமல இலைகள் எடுத்துக்கிட்டேன். இதையும் பதியம் தான் வைக்க போகிறேன். பதியம் வச்சு என்ன பண்ண போகிறேன்ட்டுலாம் எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நான் இதை பதியம் தான் வைக்க போகிறேன். இது எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துகிட்டு மீதி இருக்கிற ரோஸ் பூ, முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பறித்து எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி கீழே போகிறேன். அவ்வளோதான். நம்ம வீடியோவை மொதல் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் வரும். இந்த சம்மரில் நம்ம பூ பறிக்கிற வீடியோ மட்டும் இல்லைங்க, காய் பழம்னு சொல்லிட்டு எல்லாமே பறிக்கிற வீடியோவை அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். Bye.